வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் திமுக நிர்வாகிகளுடன் வீடியோ அழைப்பில் சென்று பொதுமக்களின் வரவேற்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். தமிழ் மொழி பண்பாடு தமிழர்களின் மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பரப்புரை இயக்கத்தை திமுக நேற்று முதல் தொடங்கியுள்ளது. அதன்படி கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து உரையாட உள்ளனர். அதன்படி அவிநாசி ஒன்றியம் தேவம்பாளையம் கிராமத்தில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் ஈடுபட்டிருந்த திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தினேஷ்குமாரை வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் இருந்தபடி தொடர்பு கொண்டு பேசினார். ஆதரவு எப்படி உள்ளது என்று கட்சியினரிடம் விசாரித்த அவர் திமுக ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பீர்களா என பொதுமக்களிடமும் கேட்டறிந்தார். இதேபோல நாகர்கோவில் பெருவிளை பகுதியில் வீடுகள் தோறும் சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருந்த மாவட்ட செயலாளரும் மேயருமான மகேஷிடம் வீடியோ அழைப்பில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். அப்போது அங்கிருந்த வாக்காளர் ஜலீலா என்பவரும் முதலமைச்சரிடம் பேசி திமுகவுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். ரொம்ப நன்றி அண்ணா, உங்கள்கிட்ட நாங்கள் நேரில் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மகேஷ் அண்ணா எல்லா உறுப்பினரும் சேர்த்து நிறைய ஆள் எல்லாம் வெளியும் நிறைய நிற்காங்க. நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் நாங்கள் போயிட்டு நல்லா பேசிட்டோம். உங்கள்கிட்ட நல்லா பேச முறையில் பேசிட்டோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது தான் தெரியும் தலைவரை காஃபி தந்து நாங்கள் இருந்து பேசி உண்மையிலே அவங்க வீட்டில் காஃபி குடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் ஆமாம் நல்ல ஒரு நல்ல முனைப்போடு செய்கிறோம்.